9 பிள்ளைகளுக்கு கதிரையால தூக்கி அடித்து இவ்வளவு மோசமான வேலை செய்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எல்லாம் செய்து இந்த பிள்ளையான பாதிக்கப்படையில இதுவரைக்கும் பாதிக்கப்படையில ஆனா பயமா இருக்குது. எப்படி இவரை நம்பி நாங்க அனுப்ப முடியும்? பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் மட்டுமா அங்கே சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் தான். ஆனால் எங்களுக்கு பிரின்சிபல் உங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. சரியான தகவல்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் பெற்றோர்கள் கொடுக்கணும். இன்னும் சொல்லி சொன்னால் ஒருவேளை நாளைக்கு பெரிய அளவில் இங்கே கலவரம் உண்டாகலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நான் இப்போ நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில் ஜாழ் மத்திய கல்லூரிக்கு முன்பாகத்தான் இருக்கிறேன். 2025 5ஆம் மாதம் 19ஆம் தேதி இன்றைய தினம் இந்த ஜாழ் மத்திய கல்லூரியில் ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு பல பாடசாலை மாணவர்களுக்கு நடந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்து பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் ஒரு போராட்டம் நடைமுறைப்படுத்தி கொண்டு வராங்க. இப்போ அவங்களோட கதைச்சு என்ன விடயம் நடந்தது, என்னென்ன நடந்தது வெளிக்கொண்டு வர மாதிரி தான் இந்த காணொலி அமையப்போது. அதாவது அந்த மாணவர்களுக்கு என்ன நடந்தது, அதை என்ன விஷயத்த நிறைய கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதை எல்லா பெற்றோர்களுடைய கதைச்சு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அப்போ இந்த காணொலியை முழுமையாக பார்த்தா என்னென்ன விடயம் நடந்ததை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ராஜ்வீதி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நிற்கிற இடம் இப்போ யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நிற்கிறோம். இந்த மத்திய கல்லூரிக்கு முன்பாக ஒரு பெற்றோர்கள் என்ற ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெறுது. அது சம்பந்தமான காணொலியை தான் எனக்கு இது என்ன விஷயம், என்னென்ன விஷயத்த என்ன பிரச்சனை என்பதை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். விடயங்கள் அவங்க செய்கிறாங்க. அப்போ அது சம்பந்தமான எல்லா விடயங்களையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஆசிரியர்கள் ஏசியில், மாணவர்கள் வியர்வைகள் பாருங்கள், இப்படியான நிறைய கோரிக்கை இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பிள்ளையை முறையாக தண்டிக்க தெரியாதவர் ஒரு ஆசிரியர், அப்படி நிறைய கோரிக்கை இருக்கு. இது சம்பந்தமா நாங்க பெற்றோரோட கதை சொல்லலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். என் பேர் குலேந்திரன் தர்சா. என்னுடைய மகன் யாழ் மத்திய கல்லூரியில படிக்கிறார். என்னுடைய பிள்ளைக்கு நடந்த விஷயத்த நான் சொல்லுறேன். என்னன்னு சொன்னா, கடந்த பங்குனி மாதம் என்னுடைய பிள்ளைக்கு அதே சார், அதாவது இங்கிலீஷ் சிங்களம் வாத்தியார் என் பிள்ளைக்கு கதிரையால் அடித்து காயம் வந்த பிறகு உடனடியாக எனக்கு பிரின்சிபல் என்ன செய்யறேன்னு சொன்னால் தகவல் சொல்லியிருந்தார். இப்படி என் பிள்ளைக்கு அடிச்சதுன்னு சொல்லி நான் வந்து பார்த்த வழியில் பிள்ளைக்கு காயம் உண்மையிலேயே. நான் சொன்னேன், என்ன சார் இப்படி தான்றீங்கன்னு போட்டு அவர் சொன்னார், சரி அவருக்கு இப்படி அடித்தபடினால நான் இனி இந்த பாடத்துக்கு இந்த பிள்ளையை நான் விட மாட்டேன், எனக்கு அந்த பாடம் தேவையில்லைன்னு சொன்னார். உடனே சொன்னார் அவருக்குரிய பாட வேலை எடுக்கப்படும், அதுல இருந்து அவர் விலத்தப்படுவார், பிள்ளையை மாற்றி விடுறோம்னு சொல்லி பிள்ளைய கிளாஸ் ரூம்ல இருந்து மாற்றி விட்டவர். அதுக்கு பிற்பாடு கடந்த புதன்கிழமை அதே சார் அந்த வகுப்பறைக்கு அதே பாட வேலையும் இல்லை, அந்த வழியால போன போது பிள்ளைகள் குழப்படி செய்தாமன்னு சொல்லி 10 பேர் பிள்ளைகளுக்கு அடிச்சவர். 10 பிள்ளைகள் அடிச்சதுல 5 பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல்லையும் 5 பிள்ளைகள் சின்ன சின்ன காயங்களோடையும் இருந்தவர். அது வரைக்கும் புதன்கிழமை நடந்த பிரச்சனை. மறுநாள் நாங்கள் 10 மணிக்கு ஸ்கூல் நிர்வாகத்திற்கு கேட்கிற பொழுது வரைக்கும் ஒரு பிரின்சிபலோ டீச்சர்ஸ் மேரோ அதாவது பகுதி தலைவரோ எந்தவித தகவலும் பேரண்ட்ஸுக்கு கொடுக்கல. அப்போ நாங்கள்கிட்ட ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி தாங்கள் கூப்பிட்டு விசாரிச்சு அது பெரிய பாரதூரமான பிரச்சனை இல்லையா. ஆனால் பாரதூரமான பிரச்சனைன்றபடியே தான் எங்களோட பிள்ளை ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் நாங்கள் கேட்க வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு டீச்சர்ஸ் அடுத்த நாள் இன்னொரு அம்மாவுக்கு சொல்லியிருந்தா 1:30க்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம்னு, அதுக்கும் அவள் சொல்லவில்லை. கல்லூரியின் அதிபர் ஒரு பதிலும் சொல்லாததுனால நாங்கள் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனை நாடியுள்ளோம். போலீஸ் ஸ்டேஷனில் நாடியும் எங்களுக்கு எந்தவித இதுவும் இல்லாதபடி இன்றைய நாளில் ஒரு 10 மணிக்கு நாங்கள் கூப்பிட்டு விசாரித்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னவே நாங்கள் அது வரைக்கும் எங்களோட பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பை கருதியும் மற்றது எங்களோட பிள்ளைகள் இனி எங்களோட பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு சரியான தயக்கமா இருக்கு. ஆகையினால இதுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்திலேயே நாங்கள் ஈடுபடுவோம். திருமதி சசிகுமார் தீனா, இந்த மத்திய கல்லூரியில் எங்களோட பிள்ளைகள் 2 பேர் பங்கேற்கணும். அந்த வகையில் இப்படி ஒரு சம்பவம் கடந்த நாட்களில் நடைபெற்றதுனால பெற்றோர்கள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருந்தது. மத்திய கல்லூரியில் பரீட்சை திருத்த செயற்பாடு நடக்கிறபடியினால இதுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்கள் பாடசாலையில் அபிவிருத்தி சங்கத்திலேயும் இருக்கிறபடியினால நாங்கள் பெற்றோருக்கு அந்த தகவலை கொடுத்துருந்தாங்க, எந்த விதமான இடையூறும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே நேரம் நேற்று எங்களுக்கு சொல்லணும் போலீஸால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தந்திருக்குது. அந்த நடவடிக்கை 100% அது சரியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டது. இன்றைக்கு 10 மணிக்கு முன்னே தாக்கிய ஆசிரியரை நாங்கள் கைது செய்வோம்னு சொல்லி
அந்த சம்பவத்தை வந்து கண்கூடாக வந்து சொன்னது உண்மைத்தன்மைன்றதை வந்து பார்க்கறதுக்காகவும் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணுன்றதையும் கண்காணிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் எடுக்கிறது தான் முன்னேற்பாடு. இதுக்கு முன்னுக்கே போலீஸ் வந்து சொல்லிடணும், வெள்ளிக்கிழமை வெள்ளி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணபடினால சனி ஞாயிறு வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் திங்கக்கிழமை இன்றைக்குன்றபடினால நாங்கள் இன்றைக்கு 10 மணி டைம்னாக கோர்ட்ஸ் ஆர்டரோட வந்து நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் எந்த விதமான இடையூறும் விளைவிக்கூடாதுன்னு சொல்லி அதனால தான் பெருமளவிலான பேரண்ட்ஸின் பங்களிப்பை குறைச்சி கண்டு நாங்கள் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் முன்னிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. என்ன சொன்னால் சரியான தகவல்கள் வந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் பெற்றோர்கள் கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை நாளைக்கு பெரிய அளவில் இங்கே கலவரம் உண்டாகலாம். அதை நிப்பாட்டுறதுக்கும் சுமூகமாக வந்து இதுக்கான தீர்வு ஒன்று கிடைக்கணும். இது போல ஒரு சம்பவங்கள் வந்து இனிமேல் நடக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இருந்தால் நாங்கள் இதில் வந்து முக்கியத்துவம் செலுத்தி கொண்டு நிற்கிறோம். அதை விட வந்து நாங்கள் வந்து பாடசாலைக்கு எந்தவித இடையூறும் விளைவிக்கவில்லை. அதே நேரம் வந்து இந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை பாதிச்சா வந்து சில விஷயங்கள் வந்து வெளியில கொண்டு வர்றது வந்து கஷ்டம். ஒரு பிள்ளை பாதிக்கும் எந்த பிள்ளையை தனியாக நான் கொண்டு போறேன்றது கேள்விக்குறியால பல விஷயங்கள் வந்து இங்கே வெளியில கொண்டு வரப்படல மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு உத்தியோகபூர்வமா அதிபருக்கு வந்து கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதை வந்து அவர் நடவடிக்கை எடுக்கிற அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா இது வந்து இப்போ 8 பிள்ளை 9 பிள்ளை 10 பிள்ளை பாதிச்சு இப்போ 8 9 பிள்ளை பாதிப்புன்னு சொல்லி சொல்ல வரைக்கும் ஒரு பொது விஷயம். இதை நாங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கவனத்துல பெரும்பாலும் எடுக்க வேண்டியது. ஏன்னு சொன்னா நாளைக்கு எங்களோட பிள்ளைகளும் இதுல இருக்கிறபடினால அந்த ஒரு பங்களிப்பு நாங்கள் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. உண்மையிலே 8 பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் போலீஸ் நிலையத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு இப்போ தற்போது கால் வந்தது, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை அங்கே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கான்னு சொல்லி நாங்கள் வந்து ஏன் இந்த கவனஈர்ப்பு பேனர்கள் அடிக்க வேண்டிய தேவைப்பாடு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் சில எங்களுடைய பொது பெற்றோர்கள் அனைத்து சார்பாலும் இங்கேருந்து கூச்சல் இடையிலாது சத்தம் போடையிலாது. அப்போ அதனால் வந்து நாங்கள் வார்த்தைகளால் வந்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதை வந்து இன்னொரு பார்வைக்கும் கொண்டு வரணுமன்றதுக்காண்டி பரிசாந்தையே பாரதி என்னென்னு சொன்னால் இதன் மூலமாக இந்த மாணவர்களுக்கு அடித்து கொண்டிருக்கிற விஷயம் எங்களுக்கு வந்து அந்த மாணவர்கள் பாடசாலையிலேருந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு அது தெரியும். ஆகவே நாங்கள் வியாழக்கிழமை இங்கே வந்து இந்த பிரின்சிபல் அதிபரை சந்திக்க வந்த இடத்து அவர் எங்களை வெளியேறி பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் மட்டுமா அங்கே சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் தான். ஆனால் எங்களுக்கு வந்து பிரின்சிபல் வந்து உங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் கொடுக்க இல்லை. ஏன்னா தனித்தனியாக தான் கதைக்கணும்னு சொல்லி சொன்னோம். அப்போ நாங்கள் தனியாக இல்லை, எல்லா பேருந்தும் சேர்ந்து வந்தபடியா எல்லாருமா ஒற்றுமையாக கதைக்கணும். மற்றது ஆல்ரெடி என் மகனுக்கு இது நடந்து நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். அப்பா முறையிட்டு அவரை கூப்பிட்டு அதிபர் முன்னாள் அதிபர் கூப்பிட்டு அதை சொல்லி அவர் அந்த வகுப்புக்கு பாடம் எடுக்காமல் பண்ணினது. ஆனால் அதுக்கு பிறகும் இவர் 9 பிள்ளைகளுக்கு கதிரையால் தூக்கி அடித்து இவ்வளவு மோசமான வேலை செய்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எல்லாம் செய்து இவரை இன்னும் இந்த அதிபர் வந்து வியாழக்கிழமையும் அவர் வந்து சைன் பண்ணி உள்ளே இருந்தவர் ஸ்டாஃப் ரூமில். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அவர் வந்து சைன் பண்ணி உள்ளே இருந்தவர். வியாழன் வெள்ளியெல்லாம் ஏன் இந்த பிள்ளைகளுக்கான தீர்வே எடுக்க இல்லை அதிபர் வந்து ஏன் அவரை வந்து காப்பாற்ற நினைக்கிறேன். பாதிக்கப்படாத நான் ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைய விடும்போது பிள்ளைய பயப்படுது. ஏன்னா சார் கிராமங்கிற பிள்ளைங்க அடிச்சு பின்பற்றத்தில் வந்து பிள்ளையும் மாட்டேன்றார். அப்போ இது ஒரு பயத்துக்குரிய விஷயம் தானே இது. இனி யாரும் கெட்ட வார்த்தை அதெல்லாம் பிள்ளைய கதைக்கிறாருன்னு சொல்லி இந்த மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உண்மையாக இது அதிபருக்கு சேருக்கு வந்து இது செய்யக்கூடிய இது இல்லை, பாடம் தான் படிப்பிக்க வரார். ஆனால் இப்படியும் இதை நெடுகளையும் இது செய்து கொண்டிருப்பாரா இல்லையா இது என்ன சொன்னால் அவரை வேற ஸ்கூல் நீங்கள் மாற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிள்ளை வந்து என்ன சொன்னால் அவர் சொல்கிறவர் நடுவே ஒரே வந்து சொல்லுவார், அம்மா சிங்கள பாடம் இருக்கிற டைமில் வந்து சொல்லுவார் ஏன்னா போகலாண்டு. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சொல்கிறார், நேற்று எனக்கு இரவு சொல்கிறார், அம்மா இன்றைக்கு நான் போக இல்லையண்டு ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு அம்மா நாளை சிங்கள பாடம் இருக்குதுண்டு. அப்போ நான் சொன்னான், நீங்கள் அப்படி ஏதாவது சார் அடித்தா நீங்கள் போயிட்டு செக்ஷனுக்கு பொறுப்பான சார்கிட்ட சொல்லுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிபர்கிட்ட போய் சொல்லுங்க, அதுக்கும் அப்படியும் அவையொன்றும் செய்யலையேண்டா என்னட்ட வந்து சொல்லுங்க, நான் அப்படி என்று சொன்னால் நான் வந்து கதைக்கிறேன். எந்த பிள்ளையான பாதிக்கப்படையில்லை, இது வரைக்கும் பாதிக்கப்படையில்லை. ஆனால் பயமாக இருக்குது, எப்படி இவரை நம்பி நாங்கள் அனுப்ப முடியும்? இப்படி இந்த ஆசிரியர் வந்து என்ன செய்வாருன்றது தெரியாது, நாளைக்கு எப்படி தாக்குவாருன்றது தெரியாது. கதிரியால் தாக்கின ஆசிரியர் வந்து இனியும் என்னென்னத்தால் தாக்குவாருன்றது தெரியாது. மற்ற அதை விட தேவையில்லாத சொல்லுகள் எல்லாம் பாவிக்கிறார். மற்றது வகுப்புல வந்து சிலை எழுதுறதுக்கு சீப்பை கொண்டு வந்து
சீப்பை கொண்டு வந்து இழுத்து போட்டு பிள்ளைகளை கேட்கறது உண்டு தலை குழம்பி இருக்கண்டு. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது அடிக்கிறது அதுக்கு தலை குழம்பி இருக்கண்டு. அப்ப நான் கேட்டேன், நீங்க கேளுங்க, நீங்க சார் சீப்பு கொண்டு வந்து தலை இழுக்கிறீங்க, நாங்க காலையில இழுத்துட்டு வந்தா அதோட நிக்கிறோம். அவர் அதுக்கு சொல்றாரு, அம்மா நாங்க எப்படியம்மா திருப்பி கேட்கறது சார், நாங்க கேட்கல, அது பிள்ளை சொல்றது சரி, ஆனா பிள்ளைய வழி நடத்துறது ஆசிரியரே இப்படி செஞ்சா அப்ப எங்களோட பிள்ளைகளை என்ன செய்ய முடியும், நாங்க எப்படி நம்பி பாடசாலைக்கு அனுப்ப முடியும்? அதுக்கு முதலே வந்து மத்திய கல்லூரியில் வந்து சில சம்பவங்களுக்கான சில முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டது. அது வந்து எதை குறிச்சுன்னு சொன்னால், இப்படியான நிலப்பாடுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுன்றதுக்கான தான். உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எதிர்பார்ப்பு வந்து எங்களோட பாடசாலையை வந்து உண்மையிலேயே தரம் உயர்த்தப்பட வேணும்னு சொல்லி, தரம் உயர்த்தப்பட்டால் தான் எங்களுக்கு ஒரு பாடசாலையின் ஒரு வளர்ச்சி வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி, தரம் உயர்த்தப்படணும்னு சொன்னால் மாணவர்களோட தொகை வந்து சரியாக இருக்கப்பட வேண்டும். அப்போ எங்களுக்கு வந்து பாடசாலையில் மாணவர்கள் தொகை அதிகரிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து இப்போ சமீபமாக 1 மாத காலத்துக்குள்ளேயே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையான பிள்ளைகள் வந்து டிசி எடுத்துன்னு வெளியில் போயிட்டாங்க. அதே பாதிக்கப்பட்ட இந்த இதுலேயே வந்து ஒரு பிள்ளை வந்து டிசி எடுத்துன்னு வெளியில் போயிட்டு, இன்னும் இந்த இப்போ நாளைக்கு இன்னொரு பிள்ளை பாதிக்கப்பட்ட பேரன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு இந்த போலீஸ் கேஸ் முடியோடு நானும் எடுத்துட்டு வெளியில் போகிறேன் சார். அப்படி பாதிக்கப்பட்ட வெளியில் போனால் எங்களோட பிள்ளைகள் பாதிக்கப்படையில, ஆனால் உள்ளுக்கு இருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளோட நிலப்பாடு என்ன ஆகணுன்றது எங்களுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதே நேரம் வந்து இந்த விஷயத்த வந்து நாங்கள் ஒரு வெளியில சொல்லுற அளவுக்கு அவ்வளவு நல்ல சந்தோஷமா இல்லை. வேதனைக்குரிய விஷயம், எங்களோட பிள்ளையோட பாடசாலை, நாங்கள் அந்த பாடசாலை பெரிய ஒரு மதிப்புமிக்க பாடசாலைன்னு சொல்லி ஏதோ ஒரு பெருமையோட வந்து நாங்கள் சேர்க்கப்பட்டது பிள்ளைகளை. ஆனால் இந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த பிள்ளைகள் வந்து இந்த பாடசாலை இவ்வளவு குறைபாடோட இருக்க எங்களோட பிள்ளைகள் இதில் கல்வி கற்கிறோம்ன்றது உண்மையிலேயே எங்களோட மனதுக்கு ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கு.